ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங் அல்லது காஸ்டிங் இதை பற்றி வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பார்க்க போகிறோம். இன்புட், எண்ட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி டக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இதுக்கு எனக்கு போன வீடியோவில் நான் யூஸ் பண்ண இந்த ஒரு நிமிஷம். ஆமாம், எனக்கு போன வீடியோவில் யூஸ் பண்ண இந்த 2 லைன் மட்டும் தேவை. ஸோ நான் இதை கமெண்ட் அவுட்லேருந்து வெளில எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எஸ், எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜின்றது 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜி, சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜி. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரே லைனில் பிரிண்ட் ஆகவே கூடாது. ஸோ நான் வந்து தனித்தனி லைனில் தான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்ற போது நான் இந்த இடத்துல வந்து என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ். ஆமாம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேக்ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக்ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டுட்டு என் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெயிட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜி 100 வாட்டி ஒரே லைனில் பிரிண்ட் ஆகாமல் தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்ஸ்லாஷ் என்னால தான். இந்த பேக்ஸ்லாஷ் என் அப்படின்றது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த பேக்ஸ்லாஷ் என் வந்து ஒரு லைன் நெக்ஸ்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே நான் இந்த பேக்ஸ்லாஷ் எண்ணுக்கு பதிலாக பேக்ஸ்லாஷ் டி போட்டு நான் வந்து கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒரு டேபு. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே போயிட்டு சம்திங் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல நம்ம கீபோர்டில் டேபுன்னு ஒரு கீ இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வருமோ அவ்வளோ ஸ்பேஸை ஒவ்வொரு வேர்டிங்ஸ்க்கு நடுவுலையும் விட்டுரும். ஐ மீன் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவுலையும், எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு நடுவில் நீங்கள் இங்கே போயிட்டு பேக்ஸ்லாஷ் டி போட்டிங்கன்னா டூக்கும் தமிழுக்கும் நடுவில் அவ்வளோ ஸ்பேஸ், ஒரு டேப் ஸ்பேஸ் நமக்கு வந்து விட்டுரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்கேப் சீக்வன்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த லைன் தேவையில்லை. ஸோ நான் இதை போயிட்டு கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு ஒரு சின்ன கோடு ஒன்று எழுதுகிறேன். பிரிண்ட் ப்ராக்கெட்டில் என்னோட கம்ப்யூட்டரில் ஃபைல் பார்த்துனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக கிடையாது, டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ஃபைல் பாத். இப்போது இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா காப்பி பாத்துன்னு இருக்குல்ல. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்டு நான் இதுக்குள்ளே போயிட்டு அந்த பாஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிற, யூசர்ஸில் இருக்கிற, கிறிஸில் இருக்கிற, டெஸ்க்டாப்பில் இருக்கிற, பைத்தன் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற pt.py.pyன்ற ஃபைல் இங்கே இருக்குது. இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். என்னாச்சு? ஓகே 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 சி, இப்போ இது வந்து ஏன் பிரிண்ட் ஆக மாட்டேங்குது? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வெயிட் மினிட், இப்படி ஒரு எல்லா இடத்துலையும் 2 ஸ்லாஷ் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும். வெயிட் மினிட் கைஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன் பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்லாஷ் பிளாக் ஸ்லாஷ் 2 வாட்டி போட்டிருக்கனால. ஸோ இது ஒரு வாட்டி போட்டால் இது எஸ்கேப் சீக்வன்ஸுக்காக தேடும், அந்த லெட்டரை வந்து தேடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா தான் இந்த பாத்தை அது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஒருவேளை இப்படி இருக்குது, நான் இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பதிலாக நான் நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை அழித்தேன் அப்படின்னா இதை இங்கே பாருங்கள்,
எண்ணுன்னு வர்றது, எண்ணு வந்து நமக்கே தெரியும் நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடும். ஸோ பாருங்க இப்படி வந்துடும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேக் ஸ்லாஷ் 2 வாட்டி போடுறது. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ நான் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸை பற்றி சொல்லிட்டேன், எண்டை பற்றியும் சொல்லிடுறேன். நான் ஹாய்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அட் த சேம் டைம் இங்கே கீழே போயிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். பட் எனக்கு இது ரெண்டுமே ஒரே இடத்துல பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன, நான் இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிட்டு இங்கே பண்ணோமே அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்களோ, இந்த இடத்துல பண்ணியிருக்கீங்களே அந்த மாதிரி பண்ணிவிடுவேன்ட்டு. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் பண்ணலாம். எப்படின்றத சொல்கிறேன். இங்கே இடத்துல கமா போட்டுக்கோங்க. கமா ஆக்சுவலாக எது ஒன்றுத்து கூட இன்னொன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னா கமா போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எண்டுன்ற ஒரு கமாண்ட் எழுதுகிறேன். எண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே கிடையாது, டபுள் கோட்டை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாய் ஸ்பேஸ் மை ஃபேமிலி. இந்த இடத்துல ஹாய் நான் வந்து மை டியர் அப்படின்னு போட்டேன். இப்போது ஹாய் மை டியர் ஃபேமிலின்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஹாயோட ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லைனையும் சேர்த்து ஆட் பண்ணுறது தான் இந்த எண்டோடைய வேலை. ஸோ இது நமக்கு நிறைய இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ இந்த லைன்ஸ் வேண்டாம், நான் இதை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் கைஸ். நீங்கள் ஒரு டெர்மினல் ஆப், ஒரு கன்சோல் ஆப் அப்படின்னு சொல்லணும். அது என்னன்னா அதோ இந்த டெர்மினல், இந்த கன்சோலில் ஓடக்கூடியதான் இந்த கன்சோல் ஆப்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபங்க்ஷனோட பேர் இன்புட். ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்புட்டில் நான் நேம் அப்படின்னு கேட்குறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து, அதாவது யூஸ் பண்ணுறவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு கூகுளில் போயிட்டு சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்புட் ஒரு பாக்ஸ் மாதிரி கேட்டு உங்களை கேட்குதுல, உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி உங்கள் நேம் கொடுங்கன்னு நான் இப்போது இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வச்சு கேட்டிருக்கேன். லெட்ஸ் சி, கேட்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து என் பேர் கிருஷாந்த் டைப் பண்ணுற எபிலிட்டி வந்து கிடச்சிருச்சு. ஓகே, பட் இப்போ நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க, நம்ம இமெயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ஐ மீன் இமெயிலில் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட யூசர் நேம் வரும்ல, ஹாய் தமிழ், ஸோ இந்த மாதிரி ஹாய் தமிழ் டெக் இந்த மாதிரி வரும்ல. ஸோ இது வந்து வர வைக்க முடியுமா இந்த மாதிரி கன்சோல் ஆப்லனா? கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ இங்கே கீழே போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நேம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போயிட்டு பிரிண்ட் ஹாய், சாரி, இந்த மாதிரி டபுள் கோட் போட்டு ஹாய், இந்த இடத்துல கமா வச்சுட்டு நேம். கமான்றது ரெண்டு விஷயத்த எனக்கு சேர்க்கறதுக்காக நம்ம பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அது இங்கே பண்ணியிருக்கோம். இப்போது கமா வச்சுட்டு நேம்னா உங்களுக்கு கேட்ட மாதிரி உங்கள் நேம் நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா, நீங்கள் அடிக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நேம், உங்கள் நேம் கிருஷாந்த் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ அதுதான் இந்த வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். இதோ நேம் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என் பேர் அடிக்கிறேன் கிருஷாந்த், அடிச்சிட்டேன், ஹாய் கிருஷாந்த்னு வந்துருச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்த்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.